குடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை குடியை நிறுத்த வேண்டும் என்று மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்தவில்லை. மக்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதை அவர்கள் மிகப்பெரிய சாதனையாக கண்டறிந்தார்கள். முதல்ல மனசை பக்குவப்படுத்தணும். அது குற்றம் என்பதை அவர்கள் மனதால் உணர வேண்டும். அதற்கு பிறகு அதை கூடாது என்று பாவம் என்று அறிவிக்க வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டம். எனவே ஸினா அதிகமாக இருந்து வந்த அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஹயா என்கிற ஒரு வெட்க உணர்வை ஊட்டினார்கள். பெண்களுக்கு கூச்சம் வரவழைக்க செய்தார்கள். மானத்தோடு வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். சிறுக சிறுக இந்த வகுப்புகள், இந்த பாடங்கள் நடைபெற்று அவருடைய உள்ளம் பக்குவப்பட்டதற்கு பிறகுதான் ஹிஜாபுடைய ஆயத்து கொண்டு வரப்படுகிறது. அடுத்த ஆண்களின் முன்னாலே அவர்கள் சர்வ சாதாரணமாக பழகக்கூடிய நிலையை மாற்றி அமைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு பெண் விபச்சாரத்துக்காக வேண்டி நபியவர்களையே அழைக்கிறாள். ரொம்ப அழகா இருக்கிறீங்க, எப்படியாவது நான் உங்களை அடையணும்னு ஆசைப்படுறேன் என்று அவள் சொன்னாள். சாலத் ஹுசைன் ரசூலுல்லாஹி ஃபாஹிஷத்தன், வெட்கக்கேடான ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலேயே ஒரு பெண் கேட்டாள். ஹுசைன் என்ற ஒரு பெண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்களே என்று சொன்னாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவு வில்லலை எடுத்து அவருடைய கையிலே கொடுத்தார்கள். பெருமானாருடைய உபத்தில் பட்ட அந்த உணவினுடைய பகுதியை அவள் உட்கொண்டாள். அவ்வளவுதான். அதுக்கு பின்னால அந்த பெண்ணை யாருமே வெளியில் பார்க்கவில்லை. வெட்கம் வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்த எண்ணத்தோடு இந்த பெண் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த வில்லலை தருகின்றார்கள். உட்கொண்ட அந்த பெண்ணுக்கு ஹயா என்று சொல்லப்படுகிற வெட்கம், நாணம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு அவளை எங்குமே யாரும் பார்த்ததில்லை. சொல்ல வருகிற கருத்து என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெட்கத்தை, நாணத்தை, ஹயா என்ற வார்த்தை அரபியில் இருக்கிறதே, அந்த அரபி வார்த்தைக்கு பல்வேறு பொருள்கள். சங்கூஜம் என்று சொல்லலாம், சபை கூச்சம் என்று சொல்லலாம், இங்கிதம் என்று சொல்லலாம், வெட்கம் என்று சொல்லலாம், நாணம் என்று சொல்லலாம். எல்லாவற்றுக்குமே ஹயா என்ற ஒரு வார்த்தை பொருத்தமான வார்த்தை. இன்கிதாலுன் நஃப்ஸி அன் இர்திகாபில் கபாயிரி மகாபத்தல் தம்மி, மானப்பட்டு விடுமோ என்று பயந்து, கேவலத்தை பயந்து தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதில் மனதில் ஏற்படுகின்ற ஒரு தயக்கம். இன்கிபாலும் நஃப்ஸி, அதாவது ஒரு மனிதன் குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். குடிக்கிற போது அவனுடைய நஃப்ஸ் சொல்லுகிறது இது தவறு என்று. நஃப்ஸுடைய ஒரு தயக்கம், பின்வாங்குதல். கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது நாம் ஒரு தவத்தை செய்கின்றோம் என்று அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது. ஸினா செய்ய தடைப்படுகின்ற போது இது செய்வது தவறு என்பதை நினைத்து உள்ளம் பின்தங்குகிறது. இந்த தயக்கத்திற்கு பெயர் தான் வெட்கம், மானம். ஒரு பெண்ணிடத்திலே காணப்படுகின்ற நாணம் மட்டுமல்ல, இது ஒரு விரிந்த பொருளை தருகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி ஹயா என்பது. எனவேதான் நம்ம மூத்த பெண்கள், வயசு பெண்கள் பாலிகானதுக்கு பின்னால
பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னால அந்த பெண்களை வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. பழைய காலத்துல மாட்டு வண்டியில குதிரை வண்டியில எல்லாம் போகும்போது வீட்டு வாசலுக்கு அந்த வண்டியினுடைய பின்பகுதி உள்ளே நுழைவதை போல அந்த பெண் தெருவில் கூட ரோட்டில கூட காலடி எடுத்து வைக்காமல் அந்த பெண் அந்த வண்டியிலேயே காலை வைத்து திரும்ப வந்ததற்கு பிறகு அந்த வண்டியிலிருந்து வீட்டுக்குள்ளேயே இறக்கும் அளவுக்கு அந்த பெண்ணை பொத்தி பாதுகாத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த பெண்ணுடைய கூச்சம் போய்விடக் கூடாது, மானம் மரியாதை போய்விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தவர்கள். அந்த கூச்சம் தான் மனிதனை தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம். அதை பாதுகாத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்கள். அது ஈமான் ஈமான் என்பது 77 பிரிவுகளை கொண்டது. அதில் மிக முக்கியமான ஒன்று ஹயா. இந்த ஹயா என்பதற்கு வெட்கம் என்பது அர்த்தம் அல்ல. ஹயா ஃபயஸ்தஹி மின்கும் குர்ஆன்ல வருது. என்ன குர்ஆன்ல வருது? ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டிலே விருந்துக்கு வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு உணவு உண்டதற்கு பிறகு பைதா தஹித்தும் ஃபந்தஷிரு, சாப்பிட்டா எந்திரிச்சு போயிருங்க. வலா முஸ்தஹிஸீன லிஹதீஸ், அரட்டை அடிச்சு உட்காராதீங்க. ஃபைனலாலிக்கும் கான யுதி நபிய ஃபயஸ்தஹி மின்கும். இது நபி அவர்களுக்கு மனவேதனையை தரும். அவர்கள் உங்களை எந்திரிச்சு போங்க என்று சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள் என்பதிலே இஸ்தஹி ஹயாவை கொள்வார்கள். இங்கே ஹயா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒருத்தர் முசாஃபா செய்யும் போது அவங்களாகவே கையை உருவிக்கொள்ளாதவரை நபி அவர்கள் கையை உருவிக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நம்ம கையை உருவினா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ என்று இந்த கண்ணியத்தை கருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலுக்கு ஹயா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஹயாங்கிறது வெட்கம்